பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் சுபானி. எனக்கு ஒரு சாட்சி. என்னுடைய 2வது மகள் திலோஜனா. அவள் சின்ன பிள்ளை, குழந்தையில இருந்தே அவளுக்கு தடிமன், சளி அப்படி இருந்து கொண்டே இருக்கும். எப்போவுமே இருக்கும். அதால் சரியாக கஷ்டப்படுவா. எப்போவுமே ஒரு கட்சி போட தான் திரிவா. சரியாக பிள்ளை மூச்செடுக்க கூட கஷ்டப்படுவா. அப்படியே இருந்து வந்தா. எவ்வளோ மருந்து எடுத்தாலும் அது நிற்காது, அப்படி எதுவுமே சரி வராது. அதே போல் அவளுக்கு சரியான பயம் வேண்டாம். ஒரு ஆளோட கதைக்கவே பயப்படுவா. ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண மாட்டா. ஒரு ரோட் க்ராஸ் பண்ணுறேன்டா கூட அதுக்கு கூட பயம். ஒரு ஆள் போய் க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அப்படி நடுக்கம், அப்படி என் பிள்ளைக்கு சரியான இது எல்லாத்துலேயுமே வீக்காக இருந்தா. அந்த நேரத்தில் தான் நான் கிருபையின் சத்தியத்துக்குள்ளே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு பாஸ்டருக்கு சொன்னேன், பாஸ்டர் இப்படி என் மகளுக்கு இப்படி பிரச்சனை, பயப்படுவா பாஸ்டர், இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்ல பாஸ்டர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து மகளிட்ட கொடுத்து அவாவை நீங்கள் இதை சொல்ல வையுங்க என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் 2 தீமோத்தேயு 1:17. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை தந்த. அந்த வார்த்தையை நான் பிள்ளைகிட்ட கொடுத்தேன். அவள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எப்போ டைம் இருக்குதோ பெருசாக சொல்லிக்கொண்டே திரிவா. அப்படி அவள் அதை மெடிடேட் பண்ண துவங்கிட்டா. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே, முதல்ல தடிமன் சளி இல்லாமல் ஸ்டாப் ஆயிட்டுது, அது நின்றுட்டுது. அதுக்கு பிறகு எப்படின்னு சொன்னால் பயங்கள் எல்லாம் குறைய துவங்கிட்டுது. முதல் இருந்ததை விட ஓகே. இப்போ எதுவுமே இல்லை. அவ்வளவுக்கு அவள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறா. நான் சொல்லியிருக்கிறேன், உனக்கம்மா வார்த்தை மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் துணையாக இருக்கிறார். கர்த்தரை தாண்டி வேறு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இந்த வார்த்தை இது ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் தேவனை இருக்கிறார். எல்லாமே சொல்லுவேன். அவள் சொல்லுவா, எனக்கு நான் மெடிடேட் பண்ணுறேனம்மா, நான் இப்போ ஓகே, எனக்கு இப்போ பயம் எல்லாம் இல்லைன்னா நான் சரியாக பயப்படுவேன், இப்போ நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் சொல்லுவா. அது மட்டும் இல்லை, இப்போ ஓஎல் எக்ஸாம் நடக்குது. இப்போ ஒரு 6 பாடம் முடிஞ்சுது. ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லிட்டு எழுதுவா, பரிசுத்த ஆவியானவரே நீரே எனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா, நீரே இந்த எக்ஸாமை செய்கிறதுக்காக நன்றி என்று சொல்லிட்டு எழுதுவாவா. தனக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுறா. என்னன்னு சொன்னால் அவள் சரியான படிக்கவே விருப்பமே இல்லை, படிக்கிறதே இல்லை. அப்படி பிள்ளைய போஸ்ட் பண்ணி படிக்க வச்சாலும் அது ஞாபகத்திலேயே இருக்காது. அடுத்த நாள் கேட்டால் அதை மறந்துடுவா. சரியான குறைய மார்க்ஸ் எல்லாம். ஆனால் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை 1 கொரிந்தியர் 6:19. இந்த வார்த்தை தான் அவளுக்கு இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதி அவளுக்கு பெரிய நம்பிக்கையும், அவ்வளவு என்னென்னு சொல்கிறது, என் மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் விட இவள் சரியான இவாவை நினைச்சா நான் யோசிக்கிறேன், நான் ஆண்டவரே இவாவை நீங்கள் தான் பில்டப் பண்ணணும், நீங்கள் தான் என்னென்னு சொன்னால் அவ்வளவு வீக்கான ஆள். ஆனால் இந்த வார்த்தையை கொடுத்தேன், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. ஆமேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. இந்த வசனத்தை கொடுத்த, இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிச்சு கொண்டே இருப்பா. அதுக்கு நன்றி சொல்லுவா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு, என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கு, நீர் எனக்குள்ளே நிறைஞ்சு போயிருக்கிறீர்.
என்று சொல்லி அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பதட்டமும் இல்லை, கவலையும் இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த மகள் ஒரு மாதம்தான் படித்தவா. ஓயல் எக்ஸாம் இப்போ நடக்குது. அதுக்கு முதல் ஒரு மாதம் நாங்கள் சொல்லவே இல்லை. இரவு 1 மணி 2 மணி ஆகும் பிள்ளை படுக்கிறதுக்கு. எழும்பி தண்டவாடல யார் என்ன செய்யணுமோ என்ன ரெண்டு பார்க்க மாட்டா. இருந்து படின்னு அப்படி படிப்பு படித்து கொண்டே இருந்தேன். என் மூத்த மகள் சொல்லுவா, எனக்கு திலோஜியை பார்க்கத்தான் எனக்கு படிக்கணும் போல ஆர்வம் வருது. அப்படி படிக்கிறாளம்மா, இவள் 6 மாதத்துக்கு முதல் படிச்சிருந்தாள்னு 9 எடுத்திருப்பாள் அப்படி என்று சொல்லி. அது இந்த வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. உள்ளுக்க போனால் அவரே தேவனே உள்ளுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவ வழி நடத்துகிறார். அதே போல் இன்னொரு வசனம் தியானிப்பா என்னன்னு சொன்னால் 2 கொலோசியர் 2:10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த வார்த்தை, அதையும் தியானிப்பா. அதுக்கு பிறகு உண்மையாயே என்ற பிள்ளை அவ்வளவு ஹாப்பினஸோட, அவ்வளவு தைரியமா, அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறா. அவள் ரிசல்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறா. இதுதான் எனக்கு வரும், இந்த ரிசல்ட்ஸுக்காக நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கிறா. அது மட்டும் இல்லை, தான் லோயராவன், அதுக்கு தான் லோயராவனம்மா என்று சொல்லி அவ்வளவு நம்பிக்கையாக கதைக்கிறா. அவன் முகத்திலெல்லாம் இந்த முதலெல்லாம் சரியான தாழ்வு மனப்பான்வேன், என்னால் முடியுமா, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி. இப்போ அப்படி இல்லை, நல்ல தைரியம், அவ்வளவு ஹாப்பியோட. அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த தேவன் அவருடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுது, இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போய் ஆவியோட கலக்கும் பொழுது எல்லாத்தையும், தலைகளாக இருக்கிற எல்லாவற்றையும் அது மாற்றி அமைக்குது. அதே போல் இந்த சொல்லப்பட்டிருக்கு இந்த வேத வசனத்தில் சங்கீதம் 119 130வது வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சந்தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சந்தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதையாக இருக்கிறவர்களையும் உணர்வுள்ளவர்கள், அதாவது பேதையையும் மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு நடந்திருக்கு. இந்த உங்களுக்கு தெரியும், லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் வார்த்தை என்றால் தேவன் என்றும் தெரியும். அந்த வார்த்தையினால் எல்லாரும் ஹீல் பண்ணப்பட்டு சுகத்துடன், சமாதானத்துடன், சந்தோஷத்துடனும் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும். அதே போல் என்ற பிள்ளைன்ற வாழ்க்கையிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அவாவுக்குள்ளே போய் அவாவை ஒரு நல்ல ஒரு பிள்ளையாய், ஒரு தன்னம்பிக்கை உள்ள, தேவனோட இணைஞ்சி பயணிக்கிற ஒரு பிள்ளையா என்ற பிள்ளைன்ற வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. கோடான கோடி சோஸ்திரம் தகப்பனே. அப்பா, உங்களுக்கு கோடான கோடி சோஸ்திரம். ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அதே போல் எங்களுடைய பாஸ்டருக்கு தேங்க்யூ பாஸ்டர். லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும், பாஸ்டர்ஸ், விசுவாசிகள் எல்லோருக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆமீன், ஆமீன்.